இனிய வணக்கம். இன்றைக்கி உச்சநீதிமன்றம் ஒரு முக்கியமான தீர்ப்பை சொல்லியிருக்கு. ஓபிசி பிரிவினர் அரசு வேலைக்கு சேருவதற்கான தடையை நீக்கி உச்சநீதிமன்றம் இன்றைக்கி மிக மிக முக்கியமான தீர்ப்பு ஒன்று சொல்லியிருக்கு. இதை தமிழ்நாடு முதலமைச்சர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வரவேற்பு தெரிவிச்சிருக்காங்க. உச்சநீதிமன்றத்துக்கு பாராட்டு தெரிவிச்சிருக்காங்க. ஓபிசி இடஒதுக்கீடு ஒரு மிக முக்கியமான ஒன்று. இது முன்னாடி இந்த ஓபிசி அரசு வேலையில் ஓபிசிக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம், கேரளா உயர்நீதிமன்றம், டெல்லி உயர்நீதிமன்றம் 3 நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லிடுச்சு. இந்த தீர்ப்பு சொன்ன பிற்பாடும் ஓபிசிக்கு ஆதரவாக அரசு வேலைக்கு போகிறதுக்கு ஓபிசிக்கு ஆதரவாக இந்த 3 நீதிமன்றங்களும் சென்னை, கேரளா, டெல்லி 3 நீதிமன்றமும் உயர்நீதிமன்றமும் ஆதரவு தெரிவிச்சுது. இப்போ அந்த இடஒதுக்கீடு கொடுக்குன்னு சொல்லிடுச்சு. ஆனால் அதை போய் உச்சநீதிமன்றத்தில் போய் அந்த வழக்கு தொடுத்தாங்க. அந்த உச்சநீதிமன்றம் அந்த வழக்கை விசாரிச்சுட்டு இருந்தது. அதில் முக்கியமான தீர்ப்பை இன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அந்த உயர்நீதிமன்றங்கள் சொன்ன தீர்ப்பு செல்லும். அந்த அரசு வேலைக்கு எம்பிசிகள் இருந்த தடையை நீக்கி உத்தரவு போட்டிருக்காங்க. இது ஒரு நீண்ட வரலாறு. இந்த வரலாறு இந்த திராவிட இயக்கங்கள் தொடர்ந்து இந்த ஓபிசி பிற்படுத்தப்பட்டோர், மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வகுப்பாறை பிரிவினத்துக்காக தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. முதல்ல நீதி